ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வாழைப்பூ இங்கே பாருங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இது மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள். வடைக்கு தேவையான பொருட்கள்: வாழைப்பூ, 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். இது நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். இதுலேயே நான் கொஞ்சமாக பச்சரிசி போடுறேன், அதுவும் அதிலே ஊறட்டும். பாருங்கள், பருப்பு ஊறிடுச்சு, நல்லா ஊறிருக்கு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், இந்த வாழைப்பூவும் நான் இதில் போடுறேன். இதை சுற்றி அரைச்சிக்கலாம். இதே ஒரு பிடி கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், அதையும் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை நான் குறைன்னு அரைச்சிருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இதிலெல்லாம் நம்ம அரைச்சதெல்லாம் இதில் போடலாம். இதையும் நான் இதில் மாற்றிட்டேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, வாழைப்பூ, கொஞ்சமாக கடலை மாவு, நறுக்கி வச்ச வெங்காயம், 1 ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். சிம் பண்ணிக்கிறேன். கடாய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு, நான் வடை போடுறேன். போட்ட உடனே திருப்பிடாதீங்க, அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வடை போட்டுக்கலாம், அது வேகட்டும். வடை வெந்து வருது. இப்போ நம்ம திருப்பிக்கலாம். வடை வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுவும் வெந்து வந்துடுது. திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டு நல்லா வேகட்டும். இதுவும் வெந்துருச்சு. நம்ம இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் எல்லா வடையும் சுட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எல்லாம் நல்லா வெந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.